ஹலோ, இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் புடலங்காய் கூட்டு நான் எப்படி செய்வேன்னு பாருங்கள். என் வீட்டில் நான் இப்படி தான் செய்வேன். ஃபஸ்ட்டு புடலங்காய் எடுத்து மேலே ஃபுல்லாக தோலை சீச்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி உள்ளே வந்து பஞ்சு மாரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்து நீட்டாக கட் பண்ணிவிட்டு அப்படியே பொடிசாக கட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு எடுத்து ஒரு 100லேருந்து ஒரு 100 பருப்பு இருக்கும் எடுத்து அதை கலந்து வச்சுக்கிட்டேன். அதில் யூஷுவலாக நம்ம சாம்பாருக்கு போடுவோம் இல்லையா, அது எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த புடலங்காயை போட்டுட்டு கட்டி பெருங்காயம், மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றி ஒரு மூடி வச்சிடணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணணும். கரெக்டாக நான் வந்து ஒரு 5 விசில் வச்சேன், 5-6 விசில் வச்சேன். ரெடி ஆயிடுச்சு, செம்ம சூடு. அதுக்கப்புறம் வந்து கடாயை வச்சு நம்ம அதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா, கருவேப்பிலை கொஞ்சம், பூண்டு உரித்து கொஞ்சம் தட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு தாளிச்சிங்கன்னா கடுகு, சீரகம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பூண்டு, காஞ்ச மிளகா, வெங்காயம் அதை போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா அதை வதக்கி ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டேன். நான் உப்பு போட்ட பிறகு அதுக்கப்புறமா அந்த பருப்பு இருக்கு இல்லையா, அந்த வேக வச்சுக்கணுமே, அந்த பருப்பு எடுத்து இதில் ஊற்றிடணும். அவ்வளோதான். அது நல்லா ஒரு 10 நிமிஷம் அது அடுப்புலேயே இருந்தால் கூட்டு ரெடி ஆகிடும். நான் இப்படி தான் செய்வேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சில பேர் பார்ப்பீங்க, பரவாயில்ல சமைக்குது இது, சில பேர் நினைப்பீங்க இதெல்லாம் ஒரு தமிழ் அப்படின்ட்டு. நான் இதெல்லாம் கற்றுக்கிட்டு பல வருஷம் ஆச்சு. எனக்கு நான் கொஞ்சமாக தான் கற்றுக்கிட்டேன். அவங்கவுங்க வீட்டில் எல்லோரும் எப்படி ஷெஃப்போ நான் அதே மாதிரி தான் என் வீட்லேயும் நான் ஷெஃப்பு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிடிச்சிருந்தா பாருங்கள், பிடிக்கலன்னா தள்ளி விட்டுருங்க. பிடிச்சவங்க மட்டும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருங்க சேனலை, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது வந்து என்ன சொல்லணும், சாப்பாடு ரெடி. என் வீட்டுக்கு வந்துட்டார், அதுக்குள்ள சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. அது சாப்பாடு போட்டு பருப்பு தாளிட்டு போட்டு புடலங்காய் போட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க. அது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆம்லேட், கொஞ்சம் பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு சிப்ஸ் வாங்கிட்டு வந்தார். அதை வச்சு 2 பேருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கட் பண்ணி